கூலான ஒரு மாலை பொழுதுதான் இல்லைங்களா? எஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 150 பிளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே. டெஸ்டிமோனி கொடுக்குறவங்களுக்கு வில்லிங் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ புதுசா வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் டெஸ்டிமோனி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எலிக்சர் மிக்ஸ் குழுமம் சார்பாக அற்புதமான இனிய அருமையான மாலை வணக்கம். எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கூட்டு கலவை கிட்டத்தட்ட ஒரு 15 வருட நிறைவாக இறைவனுடைய மிகப்பெரிய அருளால இன்னைக்கும் பயன்படுத்தின மக்கள் மனதுல ஒரு தனிப்பட்ட உயரிய அன்பான எண்ணம் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பொருள் மூலியமாக அவர்கள் அடைந்த உடல் நலன்களும் மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையுடைய உற்சாகமான ஒரு தொடக்கமாகவே இந்த பொருள் எண்ணற்ற நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வரமா கிடைச்சிருக்கு. வரம் அப்படின்னா நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, ரொம்ப நாளா நம்ம சில விஷயங்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். ஆனா அது கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கிடைக்கிறதுக்கு பேர் தான் வரம். அந்த வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் யாருடைய கையிலெல்லாம் போய் சேர்ந்துச்சோ அது எல்லாமே ஒரு வரமாக மாறி இருந்திருக்கு. அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களிலும் இறைவனுடைய மிகப்பெரிய அருளால தேவைப்படக்கூடிய மக்களுக்கு இது இறைவனுடைய அருளால போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடையும் எண்ணற்ற நபர்கள் மூலம் இந்த பொருள் எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சேர்ந்தது அல்லவா, அவர்களுக்கும் இறைவனுடைய அருளும் எப்போதுமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய வகையில யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக எமக்கு கிடைத்த ஒரு தெளிவான வழி மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தோட இந்த வாரமும் நிறைய நல்ல உள்ளங்கள் அவர்கள் எடுத்த புதுமையான ஒரு டெஸ்டிமோனியெல்லாம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உற்சாகமான வரவேற்பும் நம்ம மீட்டிங் ஆரம்பம் செஞ்சிடலாம். அதுல முதலாவதாக எம்எஸ்டி பாபு சார் ஃப்ரம் நாமக்கல். மைக் இஸ் ஓவர் டு யூ சார். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் மேடம். பாபு ஃப்ரம் நாமக்கல் மேடம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்க? வெரி கிளியர் சார். எஸ் மேம். தேங்க்யூ மேம். மேடம் ஃபர்ஸ்ட் என்னுடைய செல்ஃப் எடுத்ததை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸா இருக்குங்க மேடம். நான் பார்த்தா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அதர் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் கம்பெனியில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஒன்றும் பெட்டரா ஒன்றும் தெரியலைங்க மேடம். அதாவது காசு இதாகுது, உடம்புல ஒரு பலன் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரமேஷ் சாருக்கு பிச்சைமுத்து சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். சரியான நேரத்தில் எனக்கு கரெக்டான நேரத்தில் அந்த ப்ராடக்டை கொடுத்தாங்க. நான் எடுத்து பார்க்கும்போது 7 மந்த் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 42 மேடம். எனக்கு 7 மந்தாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குங்க மேடம். எனக்கு அந்த சுகர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 550 ரேஞ்சில் இருந்ததுங்க மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 220. இன்னைக்கு இப்போ லாஸ்ட் டைம் எடுத்தது பார்த்தீங்கன்னா 180 170 180 தான் மேடம். இப்போ கண்டினியூவாக 2 மாசமா அந்த லெவலில் தான் இருக்கு மேடம். மாத்திரையை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேடம். அதோடு இல்லாமல் நமக்கு பேக் பெயின் பிரச்சனை இருந்தது மேடம். அப்புறம் எனக்கு ஒத்த தலைவலி பிரச்சனை, இந்த கால் நரம்பு கிட்டலாம் கொஞ்சம் வலி பெயின் இருந்துச்சுங்க மேடம். அதுவும் சரியாயிடுச்சுங்க மேடம். அந்த பிரச்சனை அது ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போ எந்த ஒரு இதெல்லாம் பெட்டராக ஃபீல் பண்ண தோணுது மேடம். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 தடவை போகிற மாதிரி இருக்குது மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்துட்டுமே நம்ம விடிய காலம் மட்டும் ஒரு டைம் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குங்க மேடம். எலிசர் மிக்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேடம். இந்த ப்ராடக்ட்டை எடுத்ததுக்கு நான் பிரபஞ்சத்துக்கும்
நிஷா மேடம் அண்டு யோகி சாருக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறோம் மேடம். ஏன்னா உங்களுடைய வழிகாட்டில தான் நாங்கள் வந்து கரெக்டாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனமார வாழ்த்துக்கிறேன் மேடம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய டவுன்லைன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துருக்கேன் மேடம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை 2 பேர்த்துக்கு இருக்குது, அவங்களும் கொடுத்து சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க மேடம். அப்புறம் வந்து சொரியாசிஸுக்கு ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஒரு 27 வயசுங்க மேடம். அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்கோம். மேரேஜ் வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேரேஜுக்கு வந்து ஒரு சம்மதம் தெரிவிக்காத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேரில் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்தோம் மேடம். ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 10 பிரித்து, அதாவது 10 டோஸ் 10 டோஸாக பிரித்து கொடுத்துருக்கேங்க மேடம். அப்புறம் மறுபடியும் 1 வீக் விட்டு போய் பார்த்தாங்க மேடம். பெட்டராக இருக்குது, பரவாயில்ல, அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு வருது. அதில் நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு ஆறி நீரெல்லாம் வந்து வெளியே வருது. அதாவது இப்போ வெளியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மேடம். அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 2 பேஷண்ட் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். அவங்களும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க மேடம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கே அடுத்து அந்த டெஸ்ட்மோனியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றிங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பாபு சார். உண்மையில அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. லாங் டைம் 42 அப்படிங்கிறது வெரி யங் ஏஜ். அதுவும் டயபெட்டிக்கோட டேப்லெட்லாம் நிறுத்திட்டு இப்போ ரொம்ப அற்புதமா இருக்கீங்கிறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல மத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. அதுல எங்கேயுமே பார்க்க முடியாத ரிசல்ட் கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ்ல பார்ப்பாங்க. இதுல உங்க மூலியமா பாக்குறதுனால உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆரோக்கியம் பெருகதான் போகுது. சோ பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி. கண்டிப்பா இந்த குழந்தை பாக்கியமும் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். எஸ். நெக்ஸ்ட் ஜான் முகமது சார். ஜான் சார், சார் லைன்ல இருக்கீங்களா? ஜான் முகமது. ஓகே, அன்மியூட் பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ரெடியா இருக்கும்போது அட்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்எஸ்டி பூங்குடி மேம், வெல்கம். வணக்கம் மேடம். மாலை வணக்கம் மேடம். அனைவருக்கும் இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன் மேடம். நான் இன்னைக்கு என்னைய பற்றி என்னோட இதை முதல்ல சொல்கிறேன். என்னென்னா எனக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். எப்போதும் நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தான் நல்லாயிருக்கும், 3ஆம் நாள் எனக்கு முடியாமல் போயிடும், படுத்துக்குவேன். அப்புறம் ஒரு 4 நாள் எந்திரிக்க முடியாது. அப்புறம் ஊசி போட்டுட்டு அப்படி எப்படின்னு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கும், சோர்வாக இருக்கும். என்ன என்ன நம்மளுக்கு பண்ணுதுன்னே எனக்கு சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நமக்கு வயிற்றுல கோளாறு, அதாவது கிட்னியில் ஸ்டோனு அது இதுன்னு இருந்துச்சு. அப்பப்போ அது கிளியர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மீண்டும் அதே மாதிரி எனக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய இது. யார் பார்த்தாலும் அடிக்கடி என்னாச்சு, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை. எனக்கு சொல்கிறதுக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் நம்மள நோயாளி மாதிரியே இது பண்ணுறாங்களே, இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் என்னோட தங்கச்சி மூலம், அதாவது செல்வகுமாரி மூலம் எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸு, அந்த அமிர்த கலவை எனக்கு கிடைக்க வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது ரெகுலராக நான் எடுத்து இருக்கிறதுனால எனக்கு அந்த இது எல்லாமே போய் எனக்கு நல்லாவே இருக்கேன். அதாவது சந்தோஷமாக இருக்குது. நான் நார்மலாக இருக்கிறத விட நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு அந்த உணர்வு தெரியுது. சுறுசுறுப்பாக இருக்குது, எந்த வேலையும் சோர்வு இல்லாமல் எனக்கு செய்ய முடியுது. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க மேடம். அப்புறம் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன், குழந்தை இல்லை அவங்களுக்கு, ஏதோ நீர்க்கட்டி அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட மருமக, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. அவங்களுக்கு இப்போ பரவாயில்ல, அப்படி போயிட்டுருக்கு, அவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க மங்குன்னு சொல்லி ஒரு ஊரில், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கெண்டைக்காலுக்கு கீழே நல்லா பெருசாக இருக்கும், உப்புன மாதிரி அப்படியே வீக்கமாக இருக்கும். நடையே வந்து ஒரு பக்கம் சாய்ச்சி சாய்ச்சி தான் நடப்பாங்க அந்த அந்த அக்கா. அவங்களுக்கு இப்போ நல்ல ஸ்பீடாக ஓடுறாங்க. ஒரு முகத்தில் ஒரு பொலிவு, அதாவது சிரிச்சுக்கிட்டே, முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க.
முகமெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா இருக்கு. அப்படியே குதிச்சுக்கிட்டு அப்படி ஓடுறாங்க. அவங்களுக்கு நல்லா ஏஜ் வந்து ஒரு 55 60 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. அவருக்கும் அந்த அண்ணனும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சரசக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் தான். அவங்களுக்கு வந்து என்னென்னா பாத்ரூம் போனாங்கன்னா, ஒன் பாத்து போனாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும் போயிட்டு வரத்துக்கு. என்னக்கா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா இப்படிதாம்மா இருக்குது கொஞ்ச நாளாகவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஒரு இது இருக்குக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு தடவை கேட்கும்போது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எதேர்ச்சியா ஒரு நாள் பார்த்தப்ப, நீ முதல்ல என்னோட நம்பர் வாங்கிக்கோ, எனக்கு வாங்கி கொடுமா பார்க்கலாம், நானும் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், எனக்கு இது சரியாகவே இல்லை அக்கா, நீங்கள் நம்பிக்கையே எடுங்கக்கா, உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பாருங்களேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க மேடம். அது வந்து அவங்க அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களே எனக்கு கால் பண்ணி, இப்போ நல்லா இருக்கியாம்மான்னு என்னை கேட்டுட்டு, நான் நல்லா இருக்கேன்க்கா, உங்களுக்கு எப்படி இருக்குது, வலியெல்லாம் எப்படி இருக்கா, வலியெல்லாம் இல்லைம்மா எனக்கு நல்லா இருக்குமா, அந்த பிரச்சனைலாம் 15 நாள் தாங்க மேடம் ஆகுது அவங்களுக்கு, இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா எனக்கு அது வித்தியாசம் தெரியுதுமா, நான் ஓகே, ஐ திங்க் சிக்னல் கட் ஆயிடுச்சு. எனிவே பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி. அதுல ஒன் ஆஃப் த திங்க் என்ன அப்படின்னா, அந்த 55+ எபோவ் ஏஜ்ல இருக்கக்கூடிய விமன் துள்ளி குதிச்சு ஒண்ணாங்கன்னு சொன்ன அந்த டெஸ்டிமோனி ரியலி பியூட்டிஃபுல். ஆக்சுவலி அதுதான் ட்ரூ. எலிக்சன் மிக்ஸை கன்சியூம் பண்ண சில சில பேருக்கு அவங்கவுங்களுடைய ப்ராப்ளம் அண்ட் மெட்டபாலிசத்தை பொறுத்து, பட் கப்புள் ஆஃப் த டேஸ் ஆர் கப்புள் ஆஃப் த வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து அப்படி ஒரு லைட்டா இருக்கும், லைக் பறக்கிற மாதிரியே இருக்கும், வாட் எவர் த ஏஜ் தே ஆர். ஏன்னா அவ்வளோ வந்து கிளென்சிங் பண்ணி பிளட் சர்க்குலேஷன்ஸை மேம்படுத்தி ஆக்சிஜன் சப்ளையை பூஸ்ட் பண்ணும் போது அது யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீலை வந்து அவங்களுடைய இஷ்யூஸ் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு தகுந்த மாதிரி நிச்சயமா அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பூங்கடி மேம். அண்ட் நெக்ஸ்ட் பாண்டி சார் ஃப்ரம் மதுரை. மைக் இஸ் ஓவர் டு யூ சார். பாண்டி சார் ஃப்ரம் மதுரை. எஸ் பூங்கடி மேம். பாண்டி சார் மதுரை ரெடியா இருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ Yeah. மேடம். அது ஒரு 2 இது மட்டும் சொல்லிடுறேங்க மேடம். அதுங்களும் கட் ஆகி போச்சு, ஏதோ நெட்டு கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன், துறையூரில் ஒருத்தருக்கு ரமேஷ்ன்னு சொல்லி, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு நல்லா தூக்கம் வருதுங்கக்கா, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாமே தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். நானும் ஒரு 7 8 பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 8 இன்னைக்கு 9 நாள் ஆச்சு ஒருத்தவங்களுக்கு புதுசாக கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் வந்து அக்கா எனக்கு முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா தூங்குறேன்க்கா, நல்லா இருக்கு எனக்கு, இது இப்போது 7 நாள் தான் நான் சாப்பிட்ருக்கேன், 8 நாள் தான், அதுலேயே எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுங்கக்கா, நான் கண்டினியூவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க மேடம். ஓகே, தேங்க்யூ, சூப்பர் பூங்குடி மேம். ஆக்சுவலி அதாவது யூரினேஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தீங்க. சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு போகும்போது ரொம்ப லாங் டைம் எடுத்துப்பாங்க. அந்த லாங் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்க கூடாது. பட் அதுக்கு எலிக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா ஏதாவது இல்னஸ் இருந்தா மட்டும்தான் அது லாங் டைம் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் அது போத் அது யூரினேஷனா இருந்தாலும் சரி, இல்ல மோஷன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே எலிக்சமிக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் அந்த ஸ்லீப்பிங் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி 100க்கு 200 போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப் அண்ட் ரிஃப்ரெஷ் ஸ்லீப் கொடுக்கும். பாடியில எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்களை பொறுத்து அது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அது நல்லா தூங்குறோம் அப்படின்னாலே உடம்பு நல்லா ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். தேங்க்யூ சோ மச் பூங்குடி மேம். நன்றி மேடம், உங்களுக்கு வாய்ப்பளித்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் நன்றி, என்னை பேச வைத்த இதுக்கு எல்லாருக்குமே நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். நன்றி.
ஆமா, இன்னும் பல பெண்கள் வந்து ரோல் மாடலா இன்னும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் எம்எஸ்டி பிச்சமுத்து சார். மேடம் வணக்கம் மேடம். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோட பர்சனல் டெஸ்ட் மொழியில் ஒன்று, இன்னொரு கஸ்டமர் கொடுத்த டெஸ்ட் மொழியில் ஒன்று, ரெண்டு மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிட்டு வந்தாவே கால் வந்து கொஞ்சம் வீக்கமாவே இருக்கும். நைட்டு ரொம்ப மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நைட்டு படுத்து தூங்கினா காலைல எழுந்திருக்கிறப்ப ஃப்ரீ ஆயிரும். கை வச்சு விரல வச்சு அழுத்துறப்ப அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு புளி மாதிரி ஏற்படுத்தும். ஆனா இப்போ பர் டே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கேரளா வரையிலும் போயிருந்தோம். ஃபுல் கார் டிராவல் தான். காலையில போயிட்டு திருப்பி அப்படியே உடனே கிளம்பி வரோம். எந்த விதமான எனக்கு அந்த வீக்கம் இல்லை, மாறி வந்திருக்கு. நான் வாட்ச் பண்ணவே இல்லை, சும்மா கேஷுவல் அப்படியே கடந்து போயிட்டே தான் இருந்தேன். மைனட்டா கொஞ்சம் பாக்குறப்ப நல்ல டிஃபரெண்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அது நிறைய பேர் நம்ம டெஸ்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மகிமநாதன் சார் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் அதை யோசனை பண்ணிக்கவே இல்லை. ஆனா எனக்கு ரியலா நான் பாக்குறப்ப அந்த பெட்டரா ஃபீல் பண்ண முடிஞ்சு, அந்த வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. இன்னொரு வந்து கஸ்டமர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 51 வயசு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் பேசுறப்ப சொன்னாரு, எனக்கு வந்து சர்க்கரை நான் செக் பண்ணி பாக்குறேன், சர்க்கரை எல்லாம் கிடையாது. ஆனா அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கு, தூக்கமா வர மாட்டேங்குது, நைட்டு வந்து ரொம்ப பகை ஃபுல்லாவே எனக்கு டயர்டாவே இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், இது வந்து ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்க HbA1c டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் காமிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல கரெக்டான முறையில் சப்ளிமெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் வந்து நீங்க பார்மசி டேப்லெட் அதிகமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்ப எடுக்க ஆரம்பிச்சாரு, ரிவிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. எடுத்து அதிகபட்சம் ஒரு 16 நாள் தான் எடுத்திருக்காரு. அவர் பெட்டரா ஃபீல் பண்றாரு. ஏன்னா இப்ப நைட் அந்த யூரினேஷன் வந்து அடிக்கடி போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. பகல் ஃபுல்லா நல்ல எனர்ஜி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. ஆக்டிவிட்டிஸ்லயும் பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரெண்ட் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல அவங்க ஒய்ஃபுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்சஸ் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ், அதாவது மெனோபாஸ் ஸ்டார்டிங் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல நீங்க எடுத்துட்டு வாங்க மாற்றம் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கும் இங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஜாயிண்ட் பெயின்லாம் இருந்துச்சு. இப்ப அவங்களும் அதே போல 16-17 நாள் எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்க உடம்புல என்னன்னா அந்த கண்டினியூ ப்ளீடிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இருக்கு சார், நான் ஒரு நாள் 2 நாள் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோமா அப்படின்னாங்க. இல்ல அப்படிலாம் வேணாம், நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின் வெளியில வந்துச்சுன்னா உடம்பு ஃப்ரீயாயிரும். அவங்களுக்கு இந்த வயசுல மென்சஸ் வந்து கண்டினியூ வர வயசு தான், மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிற வயசு கிடையாது. நீங்க கண்டினியூ ரெகுலரா சத்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டா எடுத்து வரப்ப இப்ப அவங்களுக்குமே நல்லா இருக்காங்க, ஆக்டிவா இருக்கு சார், நல்லா பெட்டரா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இல்லைன்னா இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க சார், எனக்கு பேண்ட் எல்லாம் போட முடியல, ரொம்ப சிரமமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேல சார் இப்ப நல்லா இருக்கு, அது உடஞ்சிச்சா வந்துச்சாலாம் எனக்கு தெரியல, ஆனா இப்ப அந்த வழியெல்லாம் இல்ல சார், நல்ல பெட்டரா ஃபீல் பண்ண முடியுது, அந்த பயம் போயிடுச்சு சார் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க மேடம். இந்த வாய்ப்பு கொடுத்த எலிசா மிஸ்ஸுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல ரமேஷ் சாருக்கும் மோகன் சாருக்கும் டாக்டர் சேலம் டாக்டருக்கும் வாய்ப்பு, அவங்க இல்லைன்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதனால அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, பேசுறது வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். Thank you. Beautiful testimonies. So many testimonies. Thank you, sir. Next, Khalil Rahman sir from Meetu. Khalil Rahman sir. ஓகே, ரெடியா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முருகேஷ் சார், MTC முருகேஷ் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ சார். முருகேஷ் MTC சார் இருக்கீங்களா? ஓகே, ரெடியா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. MST say 2K சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. வணக்கம் மேடம். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னுடைய ஓன் டெஸ்டிமோனி ஒன்று கொடுக்கறதுக்காக ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம். நான் லைவா ஒரு பிரச்சனையில மாற்றி அதுல இருந்து வெளியே வந்த ரிசல்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்னன்னா அந்த போதைக்கு அடிமையானவங்க வந்து குடும்பத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கிறாங்கிறத நான் என் லைஃப்ல நிறைய பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு 3 வருஷத்துல 30 லட்ச ரூபா அழிச்சு நடுத்தெருவில் நின்று அந்த போதைக்கு அடிமையாகி அதை குடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள எந்த இடத்துல தூங்குன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருந்தேன். அந்த இடத்துல நான் முருகனுக்கும் பாலாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் என் கையில கொடுத்து திருப்பி என்ன ஒரு மனிதனா மாத்தினது எனக்கு உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் தான். அதை நான் பெஸ்டா சொல்லுவேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதே மாதிரி நைட்ல தான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையாது. திங்ஸ்ல வந்துட்டு
எனக்கு இது சாப்பிடணும் வெளியில அந்த ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. காலையில எடுத்துக்குவேன், மதியம் எடுத்துக்குவேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்துக்குவேன். ஆனா எடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அது கிட்ட போனாலே அதுக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு வந்து விக்கிருக்கு. இது எனக்கு ஒரு பெஸ்ட்டா தெரியுதுங்க. அதனால இந்த குடும்பங்கள் என்ன சொல்றோம்னா, நம்ம குழந்தைகளாக கொடுத்துருப்போம். நிறைய குடும்பத்தை காப்பாற்ற நினைப்போம். ஒரு ஃபேமிலியில இருக்க ஒருத்தரை குடிப்போதையிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பம் 100% ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ப்ராடக்ட் அதில் பெஸ்ட்டா வேலை செய்யும்ட்டு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சேட்டு ஹலோ. சார். தேங்க்யூ. ஏன்னா மதுப்பழத்துக்கு வந்து ரொம்ப ரெஸ்டாரண்டா இருக்குங்க. அது அவங்க கொடுக்குற முறை தான். ஏன்னா அவங்க அது போதையில் இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் கொடுத்தா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. ஒண்ணு பொண்ணு கொடுத்தா அப்பா எடுத்துக்குவாங்க. சரி நம்ம பொண்ணு நமக்காக கொடுக்குது அப்படின்ட்டு. அது எப்படி கொடுக்கணும்னா, இது வந்து நீங்க போதையை நிறுத்துன்னு சொல்றதை விட, இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும். நீ ரொம்ப நாளா சரக்கு அடிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே போயிடலாம். நீ திருப்பி சரக்கே அடிச்சினாலும் அந்த பிரச்சனை உனக்கு வராதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா 100% எடுத்துக்குவாங்க. அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா அந்த ஃபேமிலி கண்டிப்பா காப்பாற்ற முடியுங்கிறது என்னுடைய தேங்க்யூ. கரெக்ட். அதாவது எனி ட்ரக், அது ஆல்கஹாலா இருக்கலாம், இல்ல ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், இல்ல என்ன ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ் எதுவா இருந்தாலும் எலிக்ஸமிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லா அதோட டாக்ஸின்ஸை கிளென்சிங் பண்ணி அதை திருப்பி நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, இப்போ டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா டீ மாஸ்டர் ரொம்ப நேரமா அந்த தூளை கொதிக்க வச்சு போட்டுட்டே இருப்பாரு. அது அது டேஸ்டா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதோட டிக்கோஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு திக்கா இருக்கும். அது டீ குடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டீத்தோட கலரே வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ்லேயே இருக்கும். அப்போ வெளியில நமக்கு எப்படி இருக்கோ அதே தான் பாடிக்குள்ளேயும். ஆக்சுவலி டீத் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எனாமல். இறந்து போனவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிடாது அந்த எனாமல், போன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, மண்ணு திங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துலயும் வந்து அது கரைபடியக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா பாடிக்குள்ளேயும் அப்படித்தானே ரொம்ப ஊடுருவும். சேம் திங் தான். இந்த எந்த விதமான ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பதிப்பகத்தை பாடியில பதிய வைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல கூட எலிக்சர் மிக்ஸ் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருக்காங்க. அது டீயா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், ஆல்கஹாலிக் ஆர் எனி அதர் ட்ரக், அதுலயும் இதெல்லாம் வந்து தன்னோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னே தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், அதாவது ஸ்மோக்கிங்கை விடணும், ட்ரக்ஸ் விடணும், இல்ல காஃபி டீ ஏதோ சம்திங் அடிக்டா இருக்கும், நம்ம அதை விடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா செயல்படுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பாடிக்குள்ள நமக்கு அந்த டாக்ஸின்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, அது ஒட்டுண்ணி மாதிரி அந்த ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது கேட்கும். அப்பேற்பட்ட விஷயத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட். அதுதான் வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்றது அது எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் சேட்டு சார், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பெங்களூர் நவீன் குமார் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கு தான் பார்த்துட்டீங்கன்னா கேன்சர், மார்பக புற்றுநோயின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து எடுத்துருவோம் 8 மாசமா. பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்சர் கட்டியானது வளர்ச்சி தான் அடைஞ்சே தவிர மற்ற வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் திண்டுக்கல்ல சாரை மீட் பண்ணோம். திண்டுக்கல்ல இருக்கிற மேடம் கேக்குதா? கேக்குது, சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க சார். கேக்குது. ஒரு நிமிஷம் மேடம். இப்போ திண்டுக்கல்ல சாரை மீட் பண்ண மேடம். நம்ம எலக்ட்ரானிக்ஸை பத்தி கேள்விப்பட்டு மீட் பண்ணி சார்கிட்ட தான் இப்போ ஒரு 1 மந்த் தான் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபுட் வந்து இப்போ நார்மலாக பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மார்பகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg வெயிட் இருக்கும். அந்த 3 kg வெயிட்டுக்கு மேலே அந்த மார்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெந்நி ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த பொக்களமா அப்படி வரும் இல்லையா, அது போல அந்த பொக்களமா அந்த புண்ணு மாதிரி ஆயிடுச்சு மேடம். 3rd ஸ்டேஜ் தாண்டிருச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பிளட்டு அந்த நீரெல்லாம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால மேடம் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிற மாட்டேன்றாங்க. பழைய மாரி ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை. அது என்ன மேடம், எப்படி மேடம்?
அதான் உனக்கு புரியல மேம். அதாவது நீங்க வந்து கிளிக்ஸெமிக்ஸ் ப்ராடக்ட்ட 1 மந்த்தா குடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். ஓகே. எத்தனை பாக்ஸஸ் குடுத்துருக்கீங்க? ஆமா மேடம். எத்தனை பாக்ஸ் குடுத்திருப்பீங்க? மேடம் இப்போ அதான் மேடம் 2 பாக்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. ஆக்சுவலி வந்து 2 பாக்ஸ் பத்தாது. ஏன்னா 2 சரிங்க பாக்ஸ் மேடம். ங்கிறது குவான்டிட்டியே ரொம்ப கம்மி. ஸோ அதுவும் வந்து 3 ஸ்டேஜ் அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு எல்லாம் ம். வந்து போய் நோடு இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போயிருக்கும். நரம்பு வழியா, போன்ஸ் வழியா எல்லாம் போயிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு விஷயம் சரிங்க புரிஞ்சுக்கணும். மேம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வர்றதுக்கான ரீசன் என்னன்னா புண்ணு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல கழிவுகள் வெளியாயிட்டு இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரிங்க மேடம். சரிங்க குவான்டிட்டியை மேடம். பண்ணிக்கணும். அதாவது மேற்கொண்டு பரவாம இருக்கணும் அப்படின்னா எலிக்ஸமிக்ஸோட ம். குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ தேர்ட் ஒரு ஸ்டேஜ்ங்கிறது அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னு அர்த்தம்ப்பா. சரிங்க நான் மேடம். இப்போ என்னன்னா ஒரு சொல்றேன். ஒரு பேக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு யூஸ் பண்றோம். காலையிலயே நைட்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு யூஸ் பண்றோம். பத்தாது. ஓகேவா? பத்தாது. ஒரு சரிங்க. சேஷெட் வந்து 3 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 3 வேளை யூஸ் பண்ணணும். 3 அப்ப வேளைன்னா 3 வேளைன்னா நைட்டு மார்னிங் 3 நாள் நைட்டு. எஸ். ஆஃப்டர்நூன், மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். ஓகேவா? அவங்கள சரிங்க மேடம். சரி. பொறுத்தவரையும் ரொம்ப வீரியமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஒண்ணே சரி ஒண்ணு மேடம். சொல்லிக்கோங்க சார். அதாவது இறப்பும் பிறப்பும் வந்து இறைவனோட கையில தான். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. முயற்சி தான் சரிங்க. நம்மளுடைய கையில. பட் கண்டிப்பா. அவங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது நிறைய கஷ்டப்படுவாங்க. வெளியில சொல்ல கண்டிப்பா மேடம். சில வூண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும். ஆர்கன்ஸ் ஏன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். ரொம்ப பாரமா இருக்கும். இன் அண்ட் அவுட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கம் இருக்காது, பசி இருக்காது. சொல்லவே மேடம் முடியாது. இந்த இல்ல கீமோதெரபி அதான் மேடம் விஷயங்கள்லாம் இல்ல பாத்துட்டு இருக்கிறேன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு சைடு மார்பே பாத்தீங்கன்னா ஷோல்டரே இறங்குற அளவுக்கு அது இருக்கு மேடம். அது போக அதுவா மேலோடியும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணா அப்படியே இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து குவான்டிட்டியை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நவீன்குமார் சார். ஓகேங்களா? ஒரு சேஷெட் இப்போ ஒரு வந்து அவங்க மூணு வேலையா பிரிச்சு 3 வேளையா நம்ம பிரிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேக்கிங் கொடுக்குற மாதிரி. நாளைக்கு ஒரு பேக்கெட் தான் 3 வேளை காலை, மத்தியானம், நைட்டுன்னு கொடுங்க. ஸோ அதுல வந்து கண்டிப்பா சரிங்க வேரியேஷன்ஸ் மேடம். இருக்கும். அடுத்த 1 வீக் இல்ல 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதே மாதிரி மீட்டிங்ல பதிவு பண்ணுங்க. ஒரு சேஷெட் ஒரு நாளைக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உங்களோட எண்ணத்துக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் சான்சஸ் அதாவது ஓகே அந்த மேடம். growth பண்ணி அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு வருது அப்படின்னாலே நல்ல ஒரு சைனா இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் வெதனங்கள்லாம் குறையும். ஐ ஹோப் யூ சரிங்க மேடம். அண்டர்ஸ்டாண்ட். இல்ல அதான் ஒரு ஆனா முயற்சியை ஏதாவது ஒரு கைவிட்டு பாசிட்டிவா ஏதாவது ஒரு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரலாம் மேடம். இப்பயும் நான் சொல்றேன், முயற்சியை கைவிடாதீங்க. இறைவன் எப்போ எப்படி வேணாலும் அவங்களுக்கு டைம் கிடையாது. அப்படின்னா போது எது வேணாலும் சரிங்க நடக்கலாம். சரி, எந்த வழிகாட்டுதலும் சரி. அதனால நம்பிக்கை விடாம முயற்சி மட்டும் இறுதி வரையுமே நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? சோ அதனால வந்து நீங்க சரிங்க மேடம். ஒரு பாக்கெட்டை ஒரு நாளைக்கு வர மாதிரி பிரிச்சு கொடுங்க சார். கவலைப்படாதீங்க. ஏதாவது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. தேங்க்யூ. சரிங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் எம்எஸ்டி பிரகாஷ் சார், ராஜகோட்டை. வணக்கம் மேடம். எலெக்ஷன்மிக்ஸ் குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடம், ஃபஸ்ட்டு என்னுடைய டெஸ்டிமோனி நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஜிம் வச்சு நடத்துகிறேன் மேடம். அதாவது ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் வந்து ஸ்டேஜ் பண்ணும்போது எங்கள் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது, அப்போது ஃபுல் டயட் பண்ணி நான் அந்த வேர்வையை வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஸ்டேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, வேர்வை வந்து வரும்போது எங்க எங்க மாஸ்டர் சொல்ல வந்த வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்வை நம்ம எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம நாக்கால் நக்கி பார்த்தா அதில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் எது இல்லைன்னா உடம்பு கிளியராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஆனால் எனக்கு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 months எடுத்துட்டு இருக்கேன். அப்போ இருந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலே ஒரு 4-5 years 6-7 years பின்னாடி இருந்த அந்த உடம்பு இப்போ இருக்கிற உடம்பு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து கெடுத்து வச்சிருக்கேன் நான். ஏன்னா ஃபுட்டு இன்டேக் வந்து வேற மாதிரி, ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட இன்டேக் சரி எடுக்காம என்னுடைய வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஆனால் இன்னைக்கு இந்த லைவ் டேட்ல அந்த என் வேர்வை எடுத்து 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இருந்த என்னோட ஹெல்த்தை வந்து இந்த எலிசன் மிக்ஸ் சாப்பிட்ட பின்னாடி அந்த வேர்வை எடுத்து நான் நக்கி பார்க்குறேன். அதே மாதிரி இருக்குது. என்னால் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி அனீசிய ஃபீல் ஆகும். இன்னைக்கு 360 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வண்டி ஓட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு மேடத்துக்கு விமலான்னு சொல்லிட்டு ஒரு மேடத்துக்கு ஒசூரில் வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு மாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு மினிமம் வந்து எனக்கு ஒரு 7 to 10 minutes பிடிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறேன். தூக்கம் நல்லா வருது மேடம். எனக்கு நல்லா தூங்குறேன். நான் நல்லா வந்து அடிக்கடி எந்திரிச்சிருவேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:30-10 மணிக்கு தூங்கினா விடிய காலம் 5 மணி வரையும் என்னால் வந்து எனக்கு தூக்கமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுல நல்லா இருக்கு மேடம். என் ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒபிஸாக இருந்தாங்க. அவங்களும் வந்து நல்லா இருக்காங்க மேடம். நல்லா தூங்குறாங்க இப்போது. அது இல்லாமல் எங்கள் மாமாவுக்கு சுகர் வந்து 380-400 கிட்ட இருந்துச்சு. இப்போ அவங்க சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியலைங்களா. அவர் ரைஸு ஸ்வீட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலு இப்போ ரைஸு ஸ்வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு. கிட்ட வித்தின் வந்து 1 month மேலே ஆகும் மேடம். ஒரு 35 days சம்திங் ஆகும். சுகர் வந்து லோ சுகர் ஆயிடுச்சு அவருக்கு. எப்படி சொல்றது, 120 வந்துருச்சு. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எனக்கு சுத்தம் எல்லா பக்கம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எப்படா என்ன பண்ணுறேன், என்ன பண்ண, என்ன கொடுத்த மாமாவுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து கொடுத்ததுனால ப்ராடக்ட் பேசுது மேடம், நான் பேசல. உண்மையில் என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்த இதுக்கு உண்மையிலேயே இந்த கலவை என்ன சொல்லுங்க அமிர்த கலவைன்னு சொல்லி எனக்கு இன்றியமையாத இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் மோகன் சார் ஆகட்டும், எல்லாம் உங்களுடைய நிஷா மேடம் ஆகட்டும், யோகி சார், எல்லாருடைய சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பகிர்வு. இந்த உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். உண்மையிலே எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் இருந்ததுனால நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச இந்த ஒரு ஒரு நல்லதை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன் மேடம். இன்னைக்கு எனக்கு பைக் ஓட்டுருந்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் 300 சில்லற கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா எனக்கு காரில் மட்டும் தான் போவேன். நான் பைக்கில் போகவே மாட்டேன் எப்பவுமே. அப்படி இந்த ஒரு மனுஷன் சும்மா நான் பைக்கில் அசால்ட்டாக 300-350 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் ராஜகோட்டை சார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம பாடியில வந்து வேர்வை ஸ்மெல்ல பொறுத்த வரையும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதாவது நம்மளுடைய உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லைன்னா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல பாக்டீரியா, ஈஸ்ட் இந்த மாதிரியா தொற்றுகள் வந்து ஈஸியா வந்து நம்மளுடைய உடல்ல அட்ராக்ட் ஆகுறதுனாலன்னு கூட ஒரு காரணங்கள் இருக்கலாம். இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய ஒரு பிரதிபலிப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் இருக்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஹெல்த்தியா ஆகுறதுக்கான ரீசன், அதாவது அன்ஹெல்த்தியான விஷயங்கள் நம்மளோட பாடிக்குள்ள இந்த டாக்ஸின்ஸா இருக்கட்டும், இல்ல ஈஸ்ட் ஆர் ஃபங்கஸ் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல உணவுகளுடைய விஷயங்கள், அதுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும் நம்பர் 1. அதே மாதிரி ரத்தத்துல வந்து சில கிருமிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஈவன் ஃபிலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யானைக்கால் நோய், அதுக்கு காரணம் வந்து மாஸ்கிட்டோஸோட ஒரு விதமான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் தான், வைரஸ் தான். ஸோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் பியூட்டிஃபுல் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தது. ஸோ உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. ஏன்னா இது வெளியில சில விஷயங்களை எல்லாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது, அதாவது சில சங்கோஜமான ஒரு பதிவை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான
ஒரு ரிசல்ட் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிராதா இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிராதா அப்படின்னு இயங்கக்கூடிய வகையில அந்த வரமா வந்து இருக்கக்கூடிய வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் சார். நெக்ஸ்ட் எனக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மிஸ்மேரேஜா இருக்கு மேடம் இது உண்மையிலே. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். இறைவனுடைய அருள் நிச்சயமா. மெஸ்மரிசம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, இறைவனுடைய அருள் தான். ஸோ அது வந்து அவங்கவுங்க ஃபீல் பண்றதுதான் சார். நீங்க உணர்ந்துட்டீங்க பிகாஸ் யூ ஆர் பிளஸ்ட். அதே மாதிரி உணரப்படுறதுக்கு இன்னும் லட்சம் மக்கள் நமக்கு பின்னால இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உணர்றோம். தேங்க்யூ சோ மச் பிரகாஷ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ். நெக்ஸ்ட் சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார். அதுக்கு முன்னாடி சேலம் டாக்டர் அதுக்கு முன்னாடி முருகேஷ் எம்டி. முருகேஷ் ஒரு நிமிஷம். முருகேஷ் எம்டிசி சார். முருகேஷ் சார் இருக்கீங்களா? இருக்கு மேடம். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எஸ் வெல்கம். போன வீக்கை விட இந்த வீக் வாய்ஸ் நல்ல லவுடரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கோ ஹெட் சார். போன மாசம் நான் வில்லனா இருந்தேன் மேடம். இந்த மாசம் நான் ஹீரோவா மாறி. நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, முகம் சைனிங்கா இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் கொஞ்சம் ரப்பா இருப்பேன், பார்க்க ரொம்ப இருப்பேன். ஆனா மனசு ரொம்ப இலகிய மனசு தான். ரொம்ப ரப்பா இருந்தேன். என்னோட சொந்த அனுபவங்கள் எனக்கு என்னை அறியாமையே பல இது என்னை தாக்கி இருக்குது. ஆனா இப்பதான் ஒண்ணு ஒண்ணா நான் கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொன்றா சரியாகிட்டு வருது. அதனால 4 பேர் நம்ம கூட இருக்கணும் மேடம். மாதா, பிதா, குரு, நண்பர்கள். இதுல நண்பர்களும் மாதாவும் பெஸ்டா இருக்கிறாங்க. குரு குரு எப்பவுமே குரு தான். அது குரு பகவானா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். எனக்கு வந்து குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மருந்தை அறிமுகப்படுத்தின அவர் குருங்கிறது கொளஞ்சி சார் தான். அவரை நம்ம கூட ஒர்க் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு குரு எல்லாத்துக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேடம். அவ்வளோ அற்புதமான மருந்து. இந்த மருந்து ஏன் 140 கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். ஆனா அந்த 140 கோடி பேரை தவிர்த்துட்டு இந்த மருந்து நம்மளுக்கே வந்து சேர்ந்துருக்குது. அப்ப நம்மளுக்கு இது ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த மருந்து வேலை செய்யுது. எனக்கே பல பிரச்சனைகள் தீர்வு முடி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு போன மாசம். இந்த மாசம் ஒரு முடி கூட கொட்டல மேடம். முடி கொட்டது ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அது எந்த பிரச்சனையும் பண்ணல. 2 நாளைக்கு ஒரு முறை தான் எனக்கு மோசனே வந்துச்சு லாஸ்ட் மந்த். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு போவாங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மோசன் வரும்போது எவ்வளவு கஷ்டத்தோட வலியோட இருந்திருப்பேன். இப்போ ஒரு நாளைக்கு 3 முறை போறேன் மேடம். நல்லா ஃப்ரீயா இருக்குது. எனக்கு ஸ்கின்னு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கின்னு புது ஸ்கின் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. மிகவும் அற்புதமான மருந்து. இப்போ நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன், வாங்கி சாப்பிடுங்க, கேரண்டி கொடுக்குறேன் மேடம். நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்குறாங்க. இதுல என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் மேடம். அவன் எது சொன்னாலுமே தட்டி கழிப்பான். அவனுக்கு சனிக்கிழமை கொரியர் வருது, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றான், திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி எனக்கு அடுத்த மாதம் காலி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்றான். ஒரு நாள்ல ரிசல்ட் கிடைக்குது மேடம். அவ்வளோ அற்புதமான அமிர்தம். அமிர்த கலவையெல்லாம் கிடையாது, அமிர்தம் தான். கலவைங்கிறது நம்ம மூலிகையோட கலவை தான். ஆனா அந்த மருந்து அமிர்தம். எல்லாருக்கும் சென்றடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். 4 பேர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் பாருங்க. பணம் காசு பணம் 2வது. 4 பேர் நல்லா இருக்கிறா, உன்னையாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்லும் போதே ஒரு ஆத்மாத்ம திருப்தி வந்துருக்குது. நான் இப்போ நோட்டீஸ் போடலான்னு பிளான் பண்ணிருக்கிறேன் மேடம். நாளைக்கு அது சம்பந்தமா வெளியே போறேன். நோட்டீஸ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக நோட்டீஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நானும் என்னை அறிமுகப்படுத்த எனக்கு குருநாதர் குளஞ்சி சாரும் சேர்ந்து. மிகவும் அற்புதமான மருந்து. நிறைய பேசணும்னு நினைச்சேன், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். எனக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். நீங்க ஒரு வாய்ஸ், நீங்க பேசுறதா இருக்கட்டும், ஏகி சார் பேசுறதா இருக்கட்டும், ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒரு சின்ன ஆடியோ மாதிரி எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம்.
அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களோட ஸ்பீக்கு நாங்க இதுல பயன்படிஞ்சவங்க தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பயனடையாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஏதாவது பேசி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுங்க மேடம். அதே மாதிரி இந்த ஜூம் ஆப்பு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பிரச்சனையா இருக்கு. மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றேன். இந்த ஜூம் ஆப்பு கொஞ்சம் சில பேருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது. எனக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. அப்புறம் நம்ம லீடர் தான் நம்மளுக்கு அதை டவுன்லோட் பண்ணி ஓரளவுக்கு பண்ண வச்சாரு. அற்புதமான மீட்டிங். எனக்கு இப்போ டியூட்டி செய்யறத விட இந்த ஒர்க் பண்றதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. நான் டியூட்டியை ரொம்ப நேசிக்கிற ஆள் மேடம். பப்ளிக் சர்வீஸ் தான், ரொம்ப நேசித்தான் செய்வேன். எனக்கு அது மேல இப்போ கொஞ்சம் சலிப்பு தனம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இதையே நம்ம பண்ணக்கூடாது, இதையே நம்ம டியூட்டியா மாதிரி செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ மேடம். வாய்ப்பு கொடுத்த தங்கள் நம் நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் என்னோட குழந்தை சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன் மேடம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா முருகேசரை பொறுத்தவரையும் லைஃப்ல அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் ட்ராப் ஆயிருந்த ஒரு நபர். அது போன வாரம் இல்ல போன மாசம், அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து தன்னோட லைஃப் இனி நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு வலிமையை வந்து இறைவன் வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது என்னால உணர முடியுது. ஐ எம் ரியலி சோ ஹாப்பி முருகேசா. கண்டிப்பா உங்களுடைய சோஷியல் பணி இந்த பொருள் மூலயமா கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இறைவன் வந்து யாருக்குமே இந்த பொருளை சாதாரணமா நீட்டுவதில்லை. நீங்க பெற்ற சுகத்தை கண்டிப்பா ஒரு 10 பேராவது உங்களை போல லைஃப் சேஞ்ச் ஆரோக்கிய ரீதியா கம்ப்ளீட்டா அப்படி மாறக்கூடிய லெவல்ல கண்டிப்பா போய் சேரும். அதுக்குதான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்கிறத சீக்கிரமா புரிஞ்சிருவீங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. சாரி உங்களை நான் செகண்டா கூப்பிட்டதுக்கு. சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செபஸ்டியன் ராஜ் சார். செபஸ்டியன் ராஜ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். மன்னார்குடியிலேருந்து செபாஸ்டியன். ஒரு 4 அனுபவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி சொன்ன அனுபவங்கள் தான். ஒருத்தர் வந்து பெரலிஸ் அட்டாக் ஆனார். 2வது வந்து காலில் மாடு மிதிச்சு புண்ணானவர். 3வது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டவங்க. 4வது வெளியில் போனாலே 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற லேடி, யூரின் போய் ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. இந்த 4 வீடு அனுபவத்தை சொல்கிறேன். இந்த நேரத்தில் மறுபடியும் இந்த என்னை காட்டி கொடுத்தவங்களுக்கு, எலிக்சர் மிக்ஸுக்கு காட்டி கொடுத்தவங்களுக்கு, அமுதாவுக்கும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது ராஜசேகர் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு பேச சொல்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஆடிபிள் சார். ஓகே மேடம். அந்த பெரலிஸ் அட்டாக் ஆனவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னது போல் அவருக்கு நெஞ்சோடையே கையை வச்சுக்கிட்டு இருந்தவர், மடக்கி வச்சிருந்தவருக்கு கை தொங்குற மாதிரி நீட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கை விரல்களை மடக்கி இருந்தது, இன்னொரு கையால தான் பிரிச்சு விடுற மாதிரி இருந்தது. இப்போ தானாவே அந்த கையாலே சொந்தமாக பிரியிற மாதிரி விரல்களை பிரித்து மூடுற அளவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது கையை அந்த ஷோல்டரில் மடக்கி தொட முடியுது, கீழே தொங்கோட முடியுது, திரும்ப தொட முடியுது, திரும்ப தொங்கோட முடியுது. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கை
தானாக இயங்குற அளவுக்கு ஆகி இருக்கு. இது மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவங்க வீட்டுக்காரர் அவர் வேலையை அவரே செஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டா போதுன்றாங்க. அது வந்துருங்கிற நம்பிக்கை அவங்க ஒய்ஃபுக்கும் கிடைச்சிருக்கு இப்போ. அது மட்டும் இல்லாமல் அந்த விரல்ல ஒரு விரல்ல மட்டும் அசைவு இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நல்ல முன்னேற்றமா நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது அந்த மாடு காலில் மிதிச்சருக்கு நான் கொடுத்த பிறகு காலை எடுக்கிற அளவுக்கு இருக்க மாதிரி நினைச்சு பயந்தவங்க இப்போ எல்லா புண்ணுமே சரியாயிடுச்சு. கால் நல்லா ஆயிடுச்சு. படுத்த படுக்கையா இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேல. இப்போ எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. அந்த கால் சுத்தமா புண்ணு ஆறிடுச்சு. அந்த கருத்த நிறம் மட்டும் கொஞ்சம் கருப்பு நெருப்புல பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த கால் புறங்கால்லாம் அதெல்லாம் இருக்கு. புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, ஃபுல்லா ஆயிடுச்சு. தக்காளி மாதிரி தளன்னு கொப்பளிச்சு வந்துருந்துச்சு. அதெல்லாம் உடைஞ்சு காஞ்சி அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் என்ன சொல்லும்போது என்ன சொன்னாங்க, கிட்ட போகவே முடியாது, ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறி இப்போ நல்லா மாறிட்டு ஃபுல்லாக ஆறிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க கிட்டத்தட்ட 3வது பாக்கெட் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அடுத்த நபர் வந்து சொன்னேன், டெய்லி வெளியில் போனால் 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தே ஆகணும் அந்த மாதிரி சொல்ல இருந்தவங்க இப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஈஸி காலம்பரம் போன மத்தியானத்துக்கு தான் வர்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருக்காங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ கை காலெல்லாம் வலிக்கிறதுல அதிகமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் மாறுறதுக்காக சரியாகிறதுக்காகங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க வெயிட்டு குறையணும், என்னை பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னை பார்த்துட்டு வெயிட்டு குறையணும்னு ஆசைப்பட்டுவாங்க. நான் அதை சொன்னேன் லாஸ்ட் டைம் எங்கள் பொண்ணு மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. உடம்பு தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டம், ஓடி போய் பஸ் ஏறுற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 2வது பாக்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் ஒரு நாள் கொஞ்சம் டோஸ் அதிகமாக எடுத்துட்டாங்க போல இருக்கு. 2-3 நாள் தூக்கம் இல்லை. இப்போ தூக்கம் சரியாயிடுச்சு. ஆனால் தலைவலி அதிகமாக இருக்குது. ஒரு பக்கமாக ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது, தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியாகும், தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நல்ல அனுபவங்கள். நான் சாப்பிட்டதை பார்த்து தான் மற்றவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லைன்னாலும் மாடிப்படியிலலாம் 2 மாடி 3 மாடி ஏறும்போது முழங்காலுக்கு மேலே சில வலி இருக்கும். வேகமாக நடந்தேன்னா கொஞ்சம் வலி இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக இல்லை. இது வந்து என்னுடைய வெயிட்டு குறைஞ்சதெல்லாம் பார்த்து ஆள் இழைச்சி போனதெல்லாம் பார்த்து தான் மற்றவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்ல திருப்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாற்றம் வந்ததை பார்க்க சந்தோஷப்படுறாங்க. அதனால் இந்த எலிசர் மிக்ஸ் இது எனக்கு அறிமுகப்படுத்தின அமுதாவுக்கும், இந்த பிஸ்னஸை செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற ராஜசேகர் சாருக்கும், அது சம்மந்தமாக நிறைய உதவிகள் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் என்னுடைய கஸ்டமருக்கு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கூட எனக்கு பதிலாக அவரே பேசி அவங்களுக்கு புரிய வைப்பார், தெளிய வைப்பார். அதெல்லாம் செய்யக்கூடிய அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவேன். நன்றி மேடம். பியூட்டிஃபுல். ரொம்ப அருமையான டெஸ்டிமோனிஸ் சார். அதாவது என்னன்னா, போன்ஸ் எலும்பா இருக்கட்டும், இல்ல சதையா இருக்கட்டும், இல்ல வெயிட் லாஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கின் பியூட்டியா இருக்கட்டும், இல்ல எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் பியூட்டிஃபுல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார். தேங்க்யூ செபஸ்டியன் சார். கலீல் ரஹ்மான் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். கலீல் ரஹ்மான், சத்தியமங்கலத்திலிருந்து. எஸ் சார். நான் வந்து எனக்கு வந்து 63 வயசாகுது. என்னுடைய இது வந்து நான் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதுகளுக்கு ஒரு 15 மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் ஒரு வாரமா நம்ம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போஸ் அவர்கள், ஒரு உலகநாதன் அவர்கள் மூலமா இப்போ ஒரு வாரமா நான் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சுகர் லெவல் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கு, ப்ரெஷரும் குறைஞ்சி போச்சு, எடையும் வெயிட்டு 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். அதிசயமான உண்மையா இருக்கு, ஆச்சரியமான உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எனக்கு பின்னாடி நானும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவர் 120 கிலோவுக்கு மேல இருக்காரு. அவர் இனிமே எப்படி சொல்லி எல்லா விவரமும்
எல்லாம் சப்போர்ட் பண்ற இந்த எலெக்ஷன் மிக்ஸ் உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னும் தொடர்ந்து இதுக்காக நிறைய இது பண்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். எல்லாம் ஆண்டவனுடைய அருள். கண்டிப்பா கண்டிப்பா அந்த 15 மாத்திரை அப்படிங்கறதெல்லாம் 5ஆ மாறிடும் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல டெஃபினட்டா. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஃபார் நோட்டிபிகேஷன் தான். மத்தபடி நம்ம எந்த அளவுக்கு நம்மள வந்து நேசிச்சு நம்மள பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு we will feel our age and our health. So beautiful. வெயிட் லாஸ் பண்ணது ரொம்பவே மிராக்கலான விஷயம். அண்ட் அதே நேரத்துல டயபெட்டிக் பிளட் ப்ரெஷர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரியலி குட் சைன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் பாண்டி சார் ஃப்ரம் மதுரை. பாண்டி சார் ஃப்ரம் மதுரை, மைக் அன்மியூட் பண்றீங்களா? பாண்டி சார் அன்மியூட் பண்ண முடியவில்லை என்றால் எம்எஸ்டி கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். சாரி மேடம், இந்த அட்மிட் ஆக முடியாது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டீங்க, என்னால வர முடியல, ரொம்ப இதாயிடுச்சு. அது அந்த மைக் பிளேஸ் வந்து செல்ல உள்ள போய் கிடக்கு, எனக்கு நான் டச் பண்ற வரல. ரொம்ப சாரி மேடம். நான் வந்து டிஎன்எஸ் டிரைவர் வந்து ஓய்வு பெற்றிருக்கேன் மேடம். போன வருஷம் 24/5 ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் அதே டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறவர் திருநெல்வேலியில் உள்ளவர் தவமணி சார். நாங்களும் அவர் நண்பர். நிறைய அந்த காலத்துல நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் நண்பர். அவர் தான் இந்த வாய்ப்பை எனக்கு சொன்னாரு. இந்த மாதிரி இருக்கீங்க, நல்லா ஒரே பொருள், நல்லா எல்லா வியாதி குணமாக்குனாரு. நாங்க எப்படிங்க அது குணமாக்கும் அப்படின்னு சுத்தமா சார். சரி, நம்மளுக்கு ஒரு நண்பர் சொல்றாரு, நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு நினைச்சு சரின்னா அப்புறம் அவரை அப்ளை திருச்சி ராஜா சார் அவர்கிட்ட கால் போட்டு எனக்கு பேச சொன்னார் சார். அப்போ சார் பேசினார், திருச்சி ராஜா சார் பேசுறாரு. அவரும் இதே சேம்க்கு தான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு மேடம். உடனே சாருக்கு பணத்தை அனுப்பிச்சு விட்டு 26/8 எனக்கு ஜாயின் பண்ணீங்க மேடம். எனக்கு வீட்டுக்கு 2 நாள்ல பொருள் வந்துருச்சு. கரெக்டா எடுத்து மேடம் 1 மந்த் எடுத்தேன். ஆனா 10 நாள்ல சுகர் வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 150 இருந்துச்சு மேடம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா 247 இருக்கும். நான் ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவங்க எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. சுகர் டெஸ்ட் எடுத்து அதுக்கு எதாவது சாப்பிடுங்க சார் குறையுனாங்க. நானும் ஒரு 3 மாசம் சாப்பிட்டேன் மேடம். ரொம்ப எல்லாம் குறையல. 150 இருந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் குறைஞ்சிருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 247 இருக்கிற இடத்துல 240 இருந்துச்சு. இவ்வளவுதான். ஒரு 3 மாசம் சாப்பிட்டு அதே அளவு தான் மேடம் இருந்துச்சு. ஆனா சார் சொன்ன உடனே இந்த மாத்திரை கொடுத்தாங்களா, இந்த எலிக்சர் மிக்ஸ் பவுடர் எடுத்து சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு அந்த டெஸ்ட் டேட் ஒன்று நோட்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. 17 நாள்ல போய் டெஸ்ட் பண்ணும்போது மேடம் கேக்குதுங்களா? எஸ், கேட்டுட்டு இருக்கேன் சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 109 இருந்துச்சு மேடம் டெஸ்ட் காலையில. அந்த மருந்தை சாப்பிடும்போது அந்த மாத்திரை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், கவர்மெண்ட்ல கொடுத்த மாத்திரையை. சரி, இது என்னதான் செய்து செக் பண்ணுவோன்றக்காகவே அதை நிப்பாட்டிட்டு இதை எடுத்தேன். அந்த டேட் எனக்கு ஒரு 14 அந்த மருந்து எல்சன்ஸ் எடுத்து ஒரு 17 நாள்ல எனக்கு அந்த டேட் வந்துருச்சு. டெஸ்ட் பண்ற டேட்டு போய் செக் பண்ணா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 109 இருந்துச்சு மேடம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 140 இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மிராகாலா இருக்காடா அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடியெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து நல்ல வளர்க்கையா இருக்கு. அதுல எல்லாம் முடி லைட்டா கொஞ்சம் வளரவும் இருந்துச்சு, அடர்த்தியா வர்றது. வீட்டிலேயே சொல்றாங்க, என்னங்க ஆள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னடி எனக்கே நான் நல்லா உணர்ந்தேன். அவங்க சொல்லும் போதே பார்த்தா சரி வேலை செய்யுது உண்மை அப்படின்ட்டு நானும் நம்பி அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதில் நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்ல அப்படின்ட்டு வாக்கிங்லாம் போன மேடம். கிரவுண்ட்ல 4 ரவுண்ட் அடிச்சாலும் அப்படியே டயர்ட் ஆயிரும். என் வீட்டு பக்கத்துல கிரவுண்டு. வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு 4 அடிக்கிறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்குது. இதை அடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சு எவ்வளவு அடிச்சாலும் 10 ரவுண்ட் அடிக்கிறேன், எனக்கு டயர்ட்னஸே இல்லை. சரி போவோம், எடுத்து ரொம்ப வந்து லோடு கொடுக்கூடாதுட்டு நானே வீட்டுக்கு வந்துடுவேன்.
அந்த மாதிரி அதே மாதிரி மாடிலாம் ஏறணும்னா ரொம்ப டயர்டா இருக்கு. இப்பெல்லாம் மாடிலாம் ஏறணும்னா வைங்களேன், சர்வசாதாரணம் அந்த பெயின் இல்லை, இந்த ஜாயிண்ட்லாம் வலிக்கும். இப்ப அது கிடையாது மேடம். அதே மாதிரி இன்னொன்னுன்னா மோஷன்லாம் போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இப்படியே 1/2 இப்ப பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு நான் 4:30 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். அது ஃப்ரீ மோஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு தூங்கினா 2 டைம் பாத்ரூம் எந்திரிப்பேன். இப்ப ஒரே டைம் தான் மேடம் எந்திரிக்கிறேன். குட் ரிசல்ட் மேடம். எனக்கு உண்மை கேட்டேன். அதனால என்னுடைய நண்பர்கள் என்னோட உறவினர்கள் டெய்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மேடம். காலையில நாளைக்கு பணம் கொடுத்துருவாரு. பணம் கொடுத்துட்டா நாளைக்கு நான் திருச்சி ராஜ்சேருக்கு கால் பண்ணி அவருக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவேன் மேடம். அவங்களே என்னை பார்த்துட்டு தான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, கலரா இருக்கீங்க, ஒரு தெளிச்சா இருக்க மூஞ்சில அப்படின்னு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நீங்க கொஞ்சம் எடுங்க சார் அப்படின்னு. சரிங்க சார். இதுதான் மேடம் என்னுடைய இது ஃபர்ஸ்ட். இனிமேல் தான் மேடம் நெக்ஸ்ட் அடுத்தபடியா ரிசல்ட் டெஸ்ட் பண்ணி கொடுப்பேன். இல்ல உங்க ஏஜ் என்னன்னு கேட்டேன் சார். 63 மேடம். 62 மேடம். 62. வாவ், பியூட்டிஃபுல். ஸ்கின் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சா சார்? ரிங்கிள்ஸ் எல்லாம் சூப்பரா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு மேடம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும், டல் அடிச்ச மாதிரி இருக்கு ஸ்கின். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட்னஸ் தெரியுது எனக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி ஐ பவர் நல்லா இருக்கு மேடம். ஐ பவர் நல்லா குட்டா இருக்கு மேடம். முதல்ல ஒரு மாதிரி அலாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். எஸ் எஸ். இப்ப ஐ பவர் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் மேடம். ஆமா ஆமா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் சார். கண்டிப்பா. நாங்க இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்தனால அந்த லைட்டோட வெளிச்சம் பட்டு எங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கண்ணு பாதுகாத்தாரு. அதனால நான் முதல்ல நைட்ல வண்டி ஓட்டுனா அவாய்ட் பண்ணுவேன், 2 வீலர். இப்ப நான் டவுனுக்குள்ளேயே இருக்கு, மாதிரி டவுன்லயே தான் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பின்னாடியே. என் வீட்டுல துணி தைக்கிறாங்க, அவங்க போய் துணியை கொடுத்துருவாங்கன்னா நான் காலையில போவேன்னு முதல் சொல்லுவேன். இப்ப நீ எப்ப கொடு, நைட்டு 2 மணிக்கு கொடுத்தவரை போவேன்ட்டு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருவாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் 1 மந்த் தான் மேடம் சாப்பிட்டிருக்கேன். பியூட்டிஃபுல். இப்ப பாருங்களேன், மேடம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாருங்களேன், நீங்க 62 எல்லாம் சொல்ல மாட்டீங்க, யூ ஆர் 32ன்னு சொல்வீங்க. உண்மைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு கவர்மெண்ட் சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னை டெய்லி போன் போட்டு என்னை வழிநடத்தி கொடுத்தவர் திருச்சி ராஜ்சேகர் தான் மேடம். அவர் தான் நான் அப்பப்போ டவுட் கிளியர் பண்ணிருக்கேன். அவருக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் தான் என்னை அந்த அளவுக்கு ஒரு அதை எடுக்க வச்சது. அவருக்கு இந்த நேரத்துல பெரிய நன்றியை சொல்லிருக்கிறேன் மேடம். அதே மாதிரி உங்களுடைய ட்ரைனிங் செஷன் ஐயோயோ மிராக்கல் மேடம். அதாவது ஊமைய கூட பேச வச்சிடும். அதை கவனிச்சா ஊமை கூட பேசிடுவான். அந்த அளவுக்கு அந்த கரெக்டா கொடுத்தீங்க மெசேஜ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அதாவது சீனியாரிட்டியில இருக்கிறவங்க கிட்டே இருந்து உண்மையிலே அதெல்லாம் கேட்கறது ரியலி மைண்ட் ப்ளோயிங். சோ ஹாப்பி. பாண்டி சார், மதுரைங்களா? ஆமா மேடம், மதுரை டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே எல்லிஸ் நகர். ஓகே. மதுரை சார் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் சீக்கிரமா, நிஜமாவே சொல்றேன், அதே மாதிரி உண்மையாவும் இருப்போம் மேடம். உண்மையாவும் இருப்போம் மேடம் எல்லாத்துக்கும். எஸ் எஸ் எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உண்மையாவே இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு டெஸ்டிமோனி உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நன்மையாவே அமையும் சார். அவ்வளவுதான் டெஸ்டிமோனிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா மேடம், ஆமா மேடம். நான் பெற்ற இந்த மையம் பெறுவதற்கு தொடர்ச்சி இதுல நான் பயணிப்பேன் மேடம். நிச்சயம். அதாவது என்ன அப்படின்னா, எல்லா சிஸ்டமுமே, அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நலன்களுக்கும் எலிக்சர் மிக்ஸ் உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு வியப்புன்னு சொல்றதை விட ரொம்ப பேரானந்தம் எப்பன்னா, இந்த 60+, 70+, 80+ இருக்கக்கூடிய சீனியர்ஸுக்கும் எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே பேரானந்தம். ஏன்னா அந்த வயசுல யாருனாலுமே என்ன கொடுக்க முடியும்? கண்டிப்பா எதுவுமே கொடுக்கலாம். பணம் கொடுத்துடலாம், கம்ஃபர்ட் கொடுத்துடலாம், ரெஸ்பெக்ட் கொடுத்துடலாம்.
ஆனா ஆரோக்கியம் அப்படிங்கறது அந்த வயசுல இருக்கவங்கள்ட்ட கேட்டாதான் அருமையே தெரியும். உண்மைதான். ஆரோக்கியத்தோட அருமை தெரியக்கூடிய வயது அப்படிங்கிறது எல்லா நிலைகளையும் கடந்த அந்த 60+ அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில ஆமா மேடம். பாண்டியன் கொடுத்த டெஸ்டிமோனி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இறைவனுடைய அருள்ல இன்னும் மென்மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் ஆல்மோஸ்ட் தேங்க்யூ. இவ்வளோ பொறுமையா இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துகிட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ எலிக்சர் மிக்ஸ புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இது சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற ஒரு திங்கிங் நிச்சயமா வரும். மாற்று கருத்தே இல்லை. சில விஷயங்கள் கேட்பதற்கு அப்படிதான் இருக்கும். ஆனா 15 வருட காலமா நிறைவு பெற்று 16வது வருடம் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால கருணையால அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அதற்கு காரணம் உண்மை தன்மையும் தரமும் தான். ஏன்னா உண்மை மட்டும்தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும், ஜெயிக்கும். அது ஒருபோதுமே தோக்காது. அந்த வகையில இறைவனுடைய அருள் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுது. சோ இந்த பொருள் தேவைப்படக்கூடியவங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் மூலம் கண்டிப்பா போய் சேரும். யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் போய் கிடைக்கும். என்னதான் தலைகீழ நின்னாலும் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது எப்பயும் கிடைக்காது. சோ இது நிஜமாவே இதான் ட்ரூ. கிடைக்குது அப்படின்னு சொன்னா வெரி பிளஸ்ஸிங். கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு அப்படின்னா கரெக்டான நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய காரணம் உங்களை போல, அதாவது இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டு கலவைய ரொம்ப சோஷியலிசமா சொசைட்டிக்காக ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய மனசுடைய உங்களாலதான் இத்தனை பேர்கள் ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய நலனை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இருக்கும். நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Bless night all. Thank you. Thank you.